சாமி வணக்கம். நம்ம மதுரைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற நம்ம தண்டிசாமி இவங்க வந்து கேரளாவில் இருக்கிற பிரபானந்த சாமியோட சிஷ்யர். அவர் இப்போ நம்ம கீழே கொல்லிமலை கீழ் அடிவாரம், அதாவது கிழக்கு அடிவாரம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க. அவங்க இங்கே வந்து சித்தர்கள் பூஜைக்கும் சங்க அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. கோ பூஜை அதுவும் நடத்தி கொடுக்குறாங்க. அவர் இந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் விரிவாக கேள்வியை கேட்போம். சாமி, இப்போ 2 கட்சி இருக்கு, ஏடிஎம்கே டிஎம்கே. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிகாரத்தில் வர்றது இந்த 2 கட்சியில ஒன்று மட்டும்தான். ஆனால் 2 கட்சியில ஒன்று அதிகாரத்தில் வரணும்னா மற்றொரு கட்சி மூணாவது ஒன்று இருக்கு, அவரு சப்போர்ட் பண்ணியால் மட்டும்தான் இவருக்கு அதிகாரத்தில் ஏற முடியும். இப்ப இன்னொரு விஷயம் வந்து இப்ப இளைய தளபதினு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இப்ப அரசியலுக்கு வர்றாரு. அவர் வந்து பொதுமக்கள் மத்தியில ரீச் ஆகிட்டு நல்லா வந்துட்டு இருக்காரு. அவரு அடுத்த கட்டத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரு கொஞ்சம் என்ன சொல்றது, சலனம், ஒரு வைப்ரேஷன் அது சமூகத்துல வச்சிடும். ஆனா அதிகாரத்தில் வர்ற விஷயம் அது கொஞ்சம் இது இருக்கு. ஆனா அவரு நிற்கிற பார்ட்டி, அந்த பார்ட்டி ஒரு பார்ட்டியை வேற சப்போர்ட் பண்ணிதான் அதிகாரத்திலே வந்துடும். அது எந்த மாதிரி, ஒரு சின்ன கட்சியா இருந்தா போதுமா இல்ல பெரிய கட்சியா இருக்கணுங்களா? சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருக்கிற கட்சி இங்க கேரளா, இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்களோட வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பிஜேபியோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. டிஎம்கேவோட கூட்டணி வைக்க முடியாத அளவுக்கு அவங்கள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆள் வந்து கொள்கை எதிரி, ஒரு ஆள் வந்து இந்த கூட்டணிக்கு போக முடியாத அளவுக்கு அவரு சிக்கல்ல இருக்காரு. அவரு அப்படி இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி வைப்பாரா? வைக்க மாட்டார்ல. பிஜேபியோட சப்போர்ட் இல்லாத இங்கே தமிழ்நாட்டுல வரப்போனா 2026 எலெக்ஷன் முடிஞ்சு அந்த செக்ரட்டரியேட்ல இவர் அதிகாரத்தில் ஏறணும்னா இந்த ஏஐடிஎம்கே டிஎம்கே ஒன்னாய் சேரணும். அது எப்படி சாமி சேருவாங்க? அது சேரணும் இல்லைன்னா பிஜேபி அதிகாரத்துல வந்துடும். அதே நடக்கும். ஜனத்தை மாடு மாதிரி வைக்கணவரே ஜனம் தெரிஞ்சிடும். ஜனம் பார்த்தோம்னா ஜனத்தை மாடு மாதிரி காணவரே அப்படி இப்படி அவர் எல்லாம் சண்டை போட்டு கோவில்கள் எல்லாம் அடைச்சு அங்கே எல்லாம் பிரச்சனை பண்ணி அந்த வைதேசிக மதம் அதை இங்க கொண்டு வரணுவருக்கு ஜனத்துக்கு தெரியும். ஜனம் எல்லா காலமும் அடிமையா இருக்கக்கூடாது. சரிங்க சாமி, இப்ப வந்து பிஜேபி கூட்டணி வரும்னு சொல்றீங்க. ஆனா பிஜேபியை வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்களே. அவங்க வந்து ஒரு மதவாத கட்சின்னு சொல்றாங்க. மற்ற ரிலீஜன்லாம் ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்களே. கிறிஸ்டின் ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க, முஸ்லீமும் ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. ஒன்லி இந்துக்கள் ஓட்டை மட்டும் அவங்க வச்சு ஜெயிக்க முடியாதுல்ல. இங்க மற்ற மாநிலத்துல ஜெயிச்சிருக்கலாம், இங்க வந்து அப்படி இல்லை இல்லை. உங்களுக்கு அதை பத்தி உங்களோட கருத்து? நம்ம சுவாதந்திரம் கிடைக்கிற டைம்ல எவ்வளோ 80 வருஷத்துக்கு முன்னால பக்கத்துல பிஜேபிக்கு எவ்வளோ கட்சிகள் இருந்தது சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில? ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்போ 212 ஸ்டேட்ல இருக்காங்க. அவரே அதிகாரத்தில் இருக்க. இப்ப நான் தமிழ்நாடு இருக்க, கேரளா இருக்க. கேரளால ஒரு மினிஸ்டர் வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலும் வந்துடுன்றீங்களா? ஆமா. அப்படி வர்ற மாதிரி இங்க ஒண்ணும் அவங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியலையே. இங்க வந்து தமிழ்நாட்டுல நல்ல என்ன ஜனத்துக்காக சேவை பண்ணனா நல்லவர் இருக்க. நடிகர் இல்லை, நடிக்கிறவர் இல்லை. ஆனா நல்ல வெடிச்சில்லு மாதிரி
இருக்கணும் ஆள் இருக்கு. ஆனா அண்ணாமலை போறவர் இருக்கு. அண்ணாமலையவே கட்சியை விட்டு தள்ளி வச்சுட்டாங்களே இப்ப. இப்ப வந்து அவரு முன்னாடி இங்க மாநில தலைவரா இருந்தாரு. இப்ப அவரை ஒதுக்கி வச்சுட்டு நயினார் நாகேந்திரன் ஒருத்தரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவருக்கு இருந்த ஸ்பீடு இவருக்கு இருக்கா இப்ப? இல்ல அவங்க வந்து இப்படித்தான் இருக்க சொல்றாங்களா? மோடிஜியோ இல்ல பிஜேபியோ இருக்கிறவங்க, அமித்ஷாவோ இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல ஏடிஎம்கேரோட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அவங்க தனிச்சு வருவாங்களா? அமித்ஷா அமித்ஷா ஒரு சாணக்கியன். அவரு என்ன முடிவெடுக்கிறது என்னன்னு நமக்கு யாருக்கும் தெரியல. பக்கத்துல கூட இருக்கிறவருக்கும் மட்டும்தான் தெரியல, அவருக்கும் தெரியல. சரி. ஆனா அவரு லாஸ்ட் டைம்ல இப்போ அண்ணாமலை அந்த மாறு இருக்கிறது என்னெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அது எப்படி சொல்லுங்க. அந்த மதுரையில முருகன் மாநாடு நடந்தது. நான் அந்த ஏரியில அந்த வேதியில அண்ணாமலையோட பக்கத்துல தான் இருந்தது. சரி. அன்னைக்கு அங்க கூடிய 5 லட்சம் பேர். அங்க யாரெல்லாம் வந்திருந்தாலும் அவர் மைக்கு சவுட்ல பேசுனதுக்கு வந்த டைம்ல யாருக்கும் ஒன்றும் பேச முடியல. ஆனா அண்ணாமலை வர்ற டைம்ல பேசுறாங்க. அங்க என்ன நடக்கணும்னு அது கேட்டோம்னா அந்த இது எல்லாம் இருக்குது, நல்லபடியா. அந்த மாதிரி யங்ஸ் யூத் அவரு வந்துடணும். இந்த மாதிரி உள்ளவர் அதிகாரத்தில் வந்தோம்னா நல்லபடியா இது படிச்சவர். சரிங்க சாமி. இப்ப வந்து பிஜேபியில வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து ரொம்ப நாள் இருந்தவங்களுக்கு தான் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து அப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்ன்றது ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா அவர் போலீஸ்ல இருந்துட்டு இங்கிட்டு வந்திருக்காரு. பழைய காலத்துல உள்ள ஆர்எஸ்எஸ் காரங்க தான் இப்ப பிஜேபிக்கு ஒன்னொன்னா வர்றாங்க. இவர் ஆர்எஸ்எஸ்ல இல்லையே அவ்வளவா, இவரை எப்படி நீங்க உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. அது எப்படி நீங்க சொல்லுங்க. அது தப்பா இருக்கு. நானும் சின்ன பிராயத்துல ஆர்எஸ்எஸ்ல போயவர், பாலசாகியிலே போய் இதுல வந்தவர். ஆனா ஆர்எஸ்எஸ் வேற, பிஜேபி வேற. ஓ, அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி ஏற்கலையா? ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறது ராஷ்டிரத்திற்காக, சமாஜத்துக்காக சேவை பண்ணதுக்கு வேண்டி வந்தவர். பிஜேபி பொலிட்டிக்ஸ். இது ரெண்டு டிஃபரன்ஸ். ஆனா ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவர் மட்டும்தான் பிஜேபியில இருக்கிறவரை கண்ட்ரோல் பண்ணனது. இந்த மோகன் பாகவத்ஜி அவரு மட்டும்தான் பாரதத்துல என்ன ஸ்டேட்ல என்ன நடக்கணும் அதெல்லாம் அவரே சொல்லும். சரி, இப்ப மோடிஜிக்கு வந்து 75 வயசாயிருச்சு, அவர் வந்து பதவியை விட்டு போகணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ல இருந்து சொல்ற மாதிரி ஒரு டாக் வருது. அதை பத்தி உங்களோட இல்ல, அப்படி ஒன்றும் நானும் கேட்கல. அந்த மாதிரி வரலேன்னு நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் மோடிஜி 5 தடவை இந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு இருந்ததுதான் அந்த பாகிஸ்தானே திரும்பி பாரதத்துக்காக வந்துடும். ஓ சரி, அதான் என்னுடைய ஆசை. ஓ, அவரு முஸ்லீம், அவரை நான் தள்ளிக்கலை இல்லை. அவரு நம்ம ஜனம். அவரோட ஜபம், அவர் பிரார்த்தனை, அல்லாஹ், இது எல்லாம் அது போகட்டும், அப்படியே போகட்டும். ஆனா அவரு பாரதியர் என்று சொல்லி இங்க நின்றுடணும். சரிங்க சாமி. இப்ப நீங்க முஸ்லீம் எல்லா பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க, மோடிஜி ஏத்துக்கிறாருன்னு. ஆனா வடக்க பூரா வந்து முஸ்லீம்ல அடிச்சு பத்துறாங்க. ரெண்டாவது இந்த பில்கிஸ் பானுன்ற ஒரு பெண்ணை வந்து ஒரு துயர சம்பவத்துக்கு ஆளாக்குனாங்க. இப்படி வடக்க பூரா நிறைய முஸ்லீமுக்கு எதிராகவே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து பிஜேபி பாதகமா வராதா? பிஜேபிக்கு இல்ல. நம்ம அங்க போய் பார்த்தோம்னா கேட்கறது வேற, அங்க நடக்கிறது வேற. ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இதைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அரசியல் தலைவர்கள் பூரா. டிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களும் சரி,
இதைத்தான் சொல்றாங்க. பிஜேபி வந்தா இங்க வந்து மத கலவரம் வந்துடுற மாதிரியும், இல்ல முஸ்லீமுக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு இப்போ சொல்றாங்க. நம்ம இந்தியாவோட பாரதத்தினோட சைன்யம் சேனை இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. ஏர்ஃபோர்ஸு, வியோமசேனா, நாவிக சேனா, கரசேனா, 4 சேனை இருக்கு. இந்த 4 சேனையில் இருக்கிற அவ்வளோ சைனிகர், அதுக்கும் மேலே இருக்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளுகள். அவருக்கு கரெக்டா எல்லாம் படிச்சு வச்சிருக்கு. இப்போ பாரதத்தை ஒரு ஹிந்து ராஜ்யம் ஆக்கணும்னா வருஷத்துக்கு முன்னால அதையே நடத்தி வச்சிடும். ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியோட லட்சியம் அது ஒன்றும் அல்ல. சரிங்க சாமி, இப்ப இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்றீங்களா, இது எப்படி? ஹிந்து ராஷ்டிரம் என்ன சொல்லியா, அது ஹிந்து மாத்திரம் இருக்கிற ராஷ்டிரம் எப்படி சொல்ல முடியும்? அப்படித்தானே சொல்றாங்க எல்லாருமே, வந்து வெளியே சொல்றவங்க பூரா இந்து ராஷ்டிரம்னா இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி. தப்பு. தப்பா? தப்பு, பொடி. அது அப்ப இந்து ராஷ்டிரம்னா என்ன? ஹிந்து ராஷ்டிரம்னா எல்லாரும் ஒன்னே ஆயிடணும். ஹிந்து ஒரு மதம் இல்லை, ஒரு தர்மம், சம்ஸ்காரம். சனாதன தர்மத்துக்காக ஹிந்து சொல்லுவது. அப்ப சனாதன தர்மத்துல சர்வ தர்ம சமபாவனா. இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது இங்க தமிழ்நாட்டுல தவறா புரிஞ்சுக்கிறது போறதா இல்ல கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களா? நீங்க சொல்ற தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியல. கோவில்ல இருக்கிறவருக்கு போலும் அந்த விக்கிரகம் என்னன்னு தெரியாத மாதிரி மட்டும்தான். சனாதன தர்மத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சனாதன தர்மம் இப்போ எனக்கு கிடைச்சது என்ன, பூமி, சாப்பாடு, இது எனக்கு மட்டும் மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் வேணும். இந்த பூமியில காண எல்லா இடத்திலும் கடவுள் இருக்க. நம்ம சிவன், விஷ்ணு, முருகன், கணபதி, அந்த மாதிரி இயேசு, அல்லாஹ், இது எல்லாம் ஒண்ணு மட்டும்தான். நம்ம சனாதன தர்மத்துல அடிஸ்தான கிரந்தம் வேதங்கள். வேதங்கள் எல்லாம் சொல்றது ஏக தெய்வம். இப்ப காணுது எல்லாம் அதனுடைய அம்சம். இப்போ உங்களோட பேரு தனா, தனா இருக்கு. பேரு கேட்டனா எப்படி சொல்லும்? நான் தனா இங்கே தொட்டு சொல்லுவேன். ஆனா இங்க தொடர்றதுக்கு என்ன வேணும்? கை வேணும். கையில விரல் வேணும். நான் உங்களோட பேர் என்னன்னு கேட்கறதுக்கு, கேட்டா சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வேணும், கேட்கறதுக்கு செவி வேணும், அப்போ என்ன பார்க்கறதுக்கு கண்ணு வேணும். அப்ப இந்த மாதிரி நிறைய அவயவங்கள் இல்லை இருக்கு. அந்த மாதிரி மட்டும்தான் இந்த காண 33 கோடி தேவதா. அது எல்லாம் அதுல ஒண்ணு மட்டும்தான். இந்த ஈசா, இயேசு, நபிகள் நாயகம், நபி, அல்லாஹ் എന്ന് പറഞ്ഞ എല്ലാം ഒന്ന് மட்டும்தான். பரமாத்மா இருக்கிறது, தெய்வம் கடவுள் இருக்கிறது உள்ளே இருந்து எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கு. குர்ஆன் சொல்றது, பைபிள் சொல்றது, நம்ம வேதங்கள் எல்லாம் சொல்றது நம்ம உள்ளில் தானே பரமாத்மாவும் இருக்கு. அப்புறம் இன்னொரு சனாதனம். அது ரைட்டு, நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில உள்ளவங்களை வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து? வேதத்துல ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் 108 உபனிஷத்து இருக்கு. இதுல ஒன்னிலும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் എന്ന് இல்ல. அது கொண்டு வந்தது அதிகாரம் வேணும், எனக்கு அடிமை வேணும், நான் வேலை பண்ணி கொண்டு தரணும் என்று பார்த்துட்டு அதிகாரத்துல வரணும்னு நினைச்சா அந்த ராஜ ഭരണത്തിൽ ഇരിക്കുന്നവര്, நம்ம வேதங்களை எழுதிய ரிஷிமார், அதுல கொஞ்சம் பேர், இவரு எல்லாம் இந்த மாதிரி ஒரு இது தெட்டாய் துர்வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்திருக்க. துர்வியாக்கியானம்னா தெரியலையா? சொல்லுங்க. அது தெட்டாய் சொல்லி படிப்பிக்கிறதுக்கு என்ன தமிழ்ல சொல்லும்? எப்படி? ஒரு வார்த்தை இருந்தா அது மறைச்சு மற்ற ஒன்னாய் பொய் சொல்றதா? பொய் சொல்லணும்ல, அது வேற அர்த்தத்திலே
ஓ விடுறதுக்கு. சரி 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 சரி. வேற அர்த்தம் புரிஞ்சுக்கிறது. அவர் நல்ல அர்த்தத்திலே விடாத அவர் வேற அர்த்தத்தில சொல்றது. அது சொல்லி படிப்பிச்சிருக்க. ஓ அதனால இந்த பெரியவன் குரியவன் இருக்க. இப்ப குரியவன் தான் சொல்லலையா, பிராமணன், சத்திரியன், வைசன், சூத்ரன். தமிழ்நாட்டுல அப்படி மட்டும்தான். சூத்ரன் പറഞ്ഞ யாரு யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லு தெலுங்கு அல்ல கால பிறந்தவன். அத புருஷ சூக்தத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல பிராமணோ முகம் ஆசியுது பாகு ராஜன்ய கிருதகா என்னெல்லாம் சொல்லும். அப்போ ஊருக்கள் இந்த வயிறு அது சத்திரியன், பாதம் சூத்ரன்னு சொல்லும். இந்த பிராமண பூஜை பண்ணது எங்க? எங்க பண்ணி பிராமணன் பூஜை பண்ணும்போ அந்த புஷ்ப அர்ச்சனை பண்ணது எங்க? சிரசிலியா இல்ல கையில, ஹிருதயத்திலியா? கையில தான். ஒரு கோவில்ல விக்கிரகம் இருக்கு. ஆமா. பிராமணன் அங்க பூஜை பண்ணும்போ அந்த விக்கிரகத்துக்காக புஷ்பம் அர்ச்சனை பண்ணது எங்க மட்டும்தான்? சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க. பாதத்துல. நம்ம அம்மா அப்பா குரு இவரு நமஸ்காரம் பண்ணது எங்க? பாதத்துல. இந்த பாதம் யாரு? சூத்திரனா? சூத்திரன். அப்ப சூத்திரன் யாரு? கால்ல இருந்து பிறந்த சூத்திரனை காலில் விழுந்து கும்பிடுறாங்கன்றீங்க. பிராமணனும் பூஜை பண்ணி எல்லா பூஜையும் முடிஞ்ச சர்வ பூஜா சமர்ப்பியாமி பாதோதுகம் சமர்ப்பியாமி அந்த பூஜை எல்லாம் பண்றாங்க சொல்லிருக்கீங்களே சாமி, நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இதை யாரு இப்படி மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல. பிராமணன் பூஜை பண்ணா அவருக்கு நேத்தியம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், பகவானுக்கு போகம் அர்ப்பிக்கணும். கண்டிப்பா. அதுக்கு யாரு கொண்டு கொடுக்கணும்? சொல்லிருங்க, நீங்களே சொல்லுங்க. சூத்திரம் கொண்டு கொடுக்கணும். அது எப்படி சாமி? சூத்திரம் மட்டும்தான் காட்டுல பரம்புல வேலை பண்ணி இந்த பலத்தை எல்லாம் எடுக்கிறது யாரு? ஆமா, வயல் வேலை எல்லாத்தையும், வயல் வேலை எல்லாம் செய்யணும் யாரு? சூத்திரம் தான் சரி. அவரோட வியர்ப்பே புண்ணியாகும். இதெல்லாம் மறைச்சிட்டு பிராமணர் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு தானா அது? இப்போ பூர்வாசிரமத்துல நான் விஸ்வபிராமணன் தான் தெரியலையா? சொல்லுங்க. விஸ்வகர்மா அவரு யாருன்னு தெரியுமா? பிராமணருக்கும் மேலே இருக்கிறவரு. ஓ, பிராமணன் பூஜை பண்ணணும்னா விக்கிரகம் வேணும். ஆமா, கோவில் வேணும், பூஜா மணி எல்லாம், கற்பூர ஆரதி இது எல்லாமே வேணும். இது யாரு ரெடி பண்ணி கொடுக்கணும்? விஸ்வகர்மாவா? விஸ்வகர்மா பண்ணி கொடுக்கணும். ஓ, அவங்களுக்கு தான் அந்த வேலை தெரியுமா? அந்த எப்படி சொல்றீங்க? இப்போ தினம் ஒரு விமானம், ஒரு ட்ரோன் அது ரெடி பண்ணிதான் அது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. வேற யாருக்கும் தெரியல, தனக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி ஆபரேட் பண்ணணும் தெரியும். அப்ப இந்த பூஜா பாத்திரம் விக்கிரகம் உண்டாக்கணவரு சரி சாமி அல்லது இவரு கூப்பிட்டு இது பூஜா மணி, இது கற்பூர ஆரதி பண்ணனது, இது தீர்த்தம் எடுக்கணும் கிண்டி, இது விக்கிரகம், இது இப்படி இருக்க, இதுக்கு பூஜை இப்படியே பண்ணணும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு? அதே விஸ்வகர்மா. அது பண்ணியவர் மட்டும்தான், சிற்பி. பூஜை இப்படித்தான் பண்ணணும். அப்போ பிராமணனுடைய குரு யாரு? விஸ்வகர்மா. சத்திரியனுக்கு யுத்தம் பண்ணணும்னா ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் யாரு எடுக்கணும்? அதுவும் விஸ்வகர்மாவா? விஸ்வகர்மா பிளாக் ஸ்மித். ஓ, அவர் ரெடி பண்ணணும், தெரியலையா? கண்டிப்பா. அப்போ அல்லனா வாளினுடைய தலையில பிடிச்சு கடையில எடுத்துட்டு அடிச்சதா எப்படி? அப்போ இங்கே பிடிக்கணும், இப்படியே வெட்டணும், அப்படியே என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், படிப்பிக்கணும். அவரு வியாபாரம் பண்ணணும்னா வைசனுக்கு வியாபாரம் பண்ணணும்னா அளவு தூக்கம் இது எல்லாம் வேணும். அது யாரு படிப்பிச்சு கொடுக்கும்? அந்த கட்டி திராசு அளவு தூக்கம் எடுக்கணும், கணக்கு இது எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது விஸ்வகர்மா. அப்போ பிராமணனுடையும் சத்திரியனுடையும் வைசியனுடையும் குரு யாரு? விஸ்வகர்மா. விஸ்வபிராமணா. விஸ்வபிராமன் சொல்றீங்கல்ல, அவங்க எப்படி சொல்றீங்க? அதை எப்படி நீங்க விஸ்வகர்மான்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? வேதங்கள் இருக்கு.
ഋഗ്വേദത്തില് 10ஆம் மண்டலம் இருக்க, உபனிஷத்துக்கள் இருக்க, நிறைய வேதங்கள் இருக்கு. பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியது அவரு மட்டும்தான். இந்த உலகத்துக்காக விஸ்வபிராமணா அல்லது விஸ்வகர்மா என்று அறியப்படுற ஒரே ஒரு குலம், கடவுளோட பேர்லயே அறியப்படுற ஒரே ஒரு குலம் விஸ்வகர்மா. சரிங்க சாமி, இப்ப நீங்க விஸ்வகர்மான்னு சொல்றீங்க, கடவுள் பாஷைன்னு இருக்கா? இப்ப நீங்க ஹோமம் பண்ணும் போது சொல்றீங்கல்ல இந்த மந்திரங்கள், இது வந்து விஸ்வகர்மா தான் ஏற்படுத்தினதா இல்ல யார் தெய்வ பாஷைன்னு சொல்றாங்களே அது? வேத பாஷா. வேத பாஷை. வேத பாஷான்னு சொல்லும், தெய்வ பாஷைன்னு ஒண்ணு இல்லை, கிடையாது. கிடையாது. வேத பாஷைன்னு சொல்றீங்கல்ல அந்த மந்திரம் வந்து. இப்ப தெய்வ பாஷா என்று சொல்லி இந்த பெந்தகோஸ்து கிறிஸ்டின்ஸ் அவரே சொல்லுனது. என்னோட பக்கத்து வீட்டுல பெந்தகோஸ்துக்காரர் இருந்தது. அவரு ஹஸ்துரஜனகா பிரௌಢ லவல்ல வட்சந்தரகா என்னெல்லாம் சொல்லி பறையும். அது என்னன்னு அவருக்கும் தெரியல. இப்ப நீங்க சொல்ற இந்த வேத பாச சொல்றீங்கல்ல, அது சமஸ்கிருதம். இது வந்து தெய்வத்துக்காக படைச்ச பாசையா இல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக? முதல்ல வந்த பாஷா சமஸ்கிருதம் மட்டும்தான். ஓ, தமிழ் இந்தியாவுக்கு டோட்டல் உலகத்துக்கேன்றீங்களா? உலகத்துக்காக பாஷையே வந்தது இது மட்டும்தான். இப்படித்தான் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்களா? இந்த பாஷா அதே மட்டும்தான் எல்லா இடத்துலயும் இருந்தது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல வேத பாஷைன்னு சொல்லி மந்திரங்கள் தானே வருது, இது அர்த்தம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொன்றுக்கு தமிழ்லயோ இல்ல மலையாளத்துலயோ இல்ல ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கணும்? அந்த பாஷையோட அர்த்தம் அது என்னதுன்னு தெரியும். இப்போ தாய் என்று சொல்லினா அம்மான்னு சொல்லும், மலையாளத்துல அம்மா. சம்ஸ்கிருதத்துல மாதா என்று சொல்லும். தாய் என்று தமிழ்ல சொல்லும், அம்மாவும் சொல்லும். ஆனா இது எல்லாம் ஒண்ணு மட்டும்தான். ஒரு மதர் இங்கிலீஷ்ல, ஹிந்தியில சொல்லுமோ மாதாஜி சொல்லும். அப்போ ஏது வந்தாலும் மா എന്നൊരു வாக்கு இருக்கு. இப்ப அந்த வேத பாஷை சொல்றோம்ல நம்ம, இது வந்து இந்தியா பூரா உள்ள கோயில்கள்ல பூரா இப்படித்தான் பண்றாங்களா? அந்த அப்படி பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. அதாவது பாஷையில அர்ச்சனை பண்ணியா போதும். தெரியுனவருக்கு தெரியுன பாஷையில பண்ணலாம், அர்ச்சனை பண்ணியா பூஜை பண்ணியா போதும். தெய்வத்துக்கு பாஷை முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி. மனசு தான் முக்கியம். ஏன்னா எல்லா பேரும் இந்த சமஸ்கிருதத்திலயும் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டோம். சமஸ்கிருதத்துல சொல்லும் போது அதனுடைய கரெக்டா அர்த்தம் வந்துடும். இப்போ இங்கிலீஷ்ல சொல்லினா ஒரு கல்யாணம் பண்ணனவருக்கு என்ன இங்கிலீஷ்ல சொன்னது? லைஃப் பார்ட்னர் இல்ல, பாரியா பர்த், அவரை லைஃப் பார்ட்னர் சொல்லுவோம். அல்லனா கணவன் மனைவின்னு சொல்லும், பாரியா பர்த்தன்னு சொல்லும் இதுல. ஆமா. அப்போ கேரளாவுல பார்ட்னர் சொல்லினா எப்படி? பார்ட்னர் சொல்லியா ஒரு பிசினஸ் ஏற்படுற டைம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கும்போது மட்டும்தான் பார்ட்னர். அது பிசினஸ் மோசம்னா பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சிடா. லைஃப் எப்படி? ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணினா அவருக்கு பின்ன பிரியக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரு பிரியக்கூடாது. கண்டிப்பா. அப்போ பார்ட்னர்ஷிப்னு பேரு சொல்லும்போ അതിന് അർത്ഥമില്ലേ? ആണാ ധർമ്മ പത്നിന്ന് ചൊല്ലും. പതി പത്നി എന്ന് ചൊല്ലും. പതി എന്ന അവളുടെ പാതി, പത്നി എന്ന அவனுடைய அக்னி. நம்ம உள்ளில் எல்லாம் அக்னி இருக்கு. ஆ அக்னி மட்டும்தான் புருஷனோட அக்னி, அவளோட பத்னி மட்டும்தான் அவனோட பத்னி. இது தெரியணும். அதற்கு வேண்டி மட்டும்தான் தேவ பாஷை. ஓ சரி சரி. இந்த சம்ஸ்கிருதம். இப்ப ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி அது தமிழ்ல விளக்கம் சொல்ல முடியுங்களா? இப்போ நம்ம மலையாளத்துல அல்ல சம்ஸ்கிருதத்துல மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்கு. சொல்லுங்க.
திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பெந்தனாத் மிருத்யூர் முக்ஷீய மாமிருதா. தமிழ்ல எப்படி சொல்லுவது எனக்கு தெரியல, இது அப்படிதான், அப்படி மட்டும்தான். அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அது என்ன அர்த்தம் தமிழ்ல? எல்லாரும் சொல்லுவோம் மிருத்யு மரணம் இல்லாத வர்ணதுக்கு வேண்டி கோவில அர்ச்சனை பண்ணா மந்திரம் மட்டும்தான், ஹோமம் பண்ண மந்திரம் எல்லாரும் கேட்கணும். ஆனா அதல்ல. ஒரு என்ன வெள்ளரிக்காய், கக்கரிக்காய் என்ன சொல்லலையா, நம்ம பூசணிக்காய் அது கரெக்டா வர்ண டைம்ல, அது கரெக்டா மூப்பு வர்ண டைம்ல அது தனியே അതിന്റെ நெட்டு அதை விட்டு போயிடும். ஆமா, அந்த மாதிரி என்னோட லைஃப் இடையில போகக்கூடாது, அந்த புழுக்குத்து வரக்கூடாது. லாஸ்ட் டைம்ல எல்லாம் முடிஞ்சு தனியே விட்டு போனோம். அந்த மாதிரி என்னோட லைஃப் பிராணன் என்ன நயிக்கணும் என்று சொல்றது மந்திரம் மட்டும்தான் இது. அது நம்ம நேரத்தை சொல்லிய மாதிரி തെറ്റായി டிஃப்ரெண்ட் ஆகி படிக்கிறது கொண்டு மட்டும்தான் அந்த மந்திரம் மரணம் இல்லாத வர்ணதுக்கு வேண்டி சொல்ல மந்திரம் சொல்லி பலரும் கொண்டு பூஜை பண்ணும். மரணம் வரக்கூடாதுன்னு. அது மரணம் வராதுக்கு மந்திரம் இல்லை, கிடையாது. மரணம் கரெக்டே டைம்ல வரணும், அதுக்கு வேண்டி மட்டும்தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் கொஞ்சம். அந்த மாதிரி கோவில்ல போனவரு இங்க இருக்குன்னு தெரியல, கேரளாவில் நிறைய இருக்கு. ஏது கோவில்ல போனாலும் சத்ரு சம்ஹார புஷ்பாஞ்சலி, சத்ரு சம்ஹாரம் എന്നിട്ട് 4 പേര് யார்கிட்ட கொடுக்கும்? புரியல எப்படி? இப்போ ஒரு புஷ்பாஞ்சலி ஒரு பூஜை பண்ணணும்னா, புஷ்பார்ச்சனை பண்ணணும்னா நம்ம பேரு கொடுக்கணும். ஆமா, பேரு நட்சத்திரம் கொடுக்கணும். எனக்கு ஒரு சத்ரு இருக்கு என்று சொல்லி நான் கொடுக்கணும். நட்சத்திரம் யாருட? நம்ம நட்சத்திரத்தை தான் கொடுப்போம். அப்ப யாரு சத்ரு? நம்ம நட்சத்திரம். இதுதான். ஓ, அப்படி மாதிரிதான். அப்ப அவங்க நட்சத்திரத்தை கொடுத்துருக்கணும், சத்ரு நட்சத்திரத்தை. அவரல்ல சத்ரு, அவரு சத்ருவை காண நம்ம நான் சத்ரு. அப்ப என்ன செய்யணும் இதுக்கு? எப்படி செய்யணும்? அவன் என்ன தொந்தரவு பண்ணியிருந்தான், நான் திருப்பி அந்த மாதிரி தொந்தரவு பண்ணியிருந்தான், அவனு நானும் எப்படி டிஃபரெண்ட் ஆகிடும்? சேம் ஆயிடும். அது அல்ல, ரெண்டும் அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அது அவனோட கர்மம், அதனோட பலம் அவன் வாங்கிடும். அவசியம் என்று போக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுவம் நான் புக்தம் தீயதே கர்ம கல்பகோடி சதேரி. അവന്റെ കർമ്മത്തിന്റെ ഫലം അത് അവൻ അനുഭവിക്കും. അതേ ചൊല്ലി നമ്മ അവർക്ക് നല്ല ബുദ്ധി കൊടുക്കണമാ, അതേ പ്രാർത്ഥന பண்ணணும். அல்ல சத்ரு அர்ச்சனை பண்ணல நம்ம பேர்ல. சரி, இப்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இளைய தலைமுறைக்கு, இப்ப வர்ற இளைய தலைமுறைக்கு ஏதாவது அவங்களுக்காக ஏதாவது மந்திரம் இருக்கா சொல்லிக்கிறதுக்கு? இந்த உலகத்துல நம்ம காணாதவரை மட்டும்தான் நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்க கடவுள்னு சொல்லி. கண்டிப்பா நம்ம கண்ணால காணன கடவுள் அப்பா அம்மா, அவரு எப்படியோ பார்க்கணும். அப்பனும் அம்மையும் அவருக்கு கொடுக்க வேண்ட மதிப்பு கொடுத்து அவரு யாதொரு விதத்திலும் டென்ஷன் கொடுக்காத, அந்த துக்கம் கொடுக்காத நல்லபடியா அவரை வச்சனா அந்த யாரு அந்த மாதிரி பண்ணியாலும் அவருக்கு உயரத்திலே எத்திடாம். தம் அடிக்கணவரு, ட்ரிங்க்ஸ் அடிக்கணவரு, அந்த பொம்பளை விஷயத்துல போனவரு, இது எல்லாம் கெட்ட பழக்கங்கள். அதே விட்டு சமாஜத்துக்காக சேவை பண்ணினா அதே ஆனந்தத்திலே போயிட முடியும். அப்போ பால்ய பிராயத்துல அப்பா அம்மா குரு அது எல்லாமே படிச்சுன்னா அவருக்கு தெய்வமா வாழ முடியும். அதான் சொல்றது மாதா பிதா குரு தெய்வம். வணக்கம் சாமிஜி. இப்போ நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. நம்மளுக்கும் சரி, நம்ம வர தலைமுறைக்கு நிறைய இது சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி சார்.